Okay, good morning. Today நம்ம பார்க்க போறது டாபிக் வந்து எகனாமிக்ஸ். ஓகே, யூனிட் 6 இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எகனாமிக்ஸ் டாபிக்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? அதாவது என்ன சிலபஸ்ல இருக்க பாயிண்ட்ஸ் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி அதுல என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்டு நேச்சர் ஆஃப் இந்தியன் எகனாமி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் இந்தியன் எகனாமிக்குள்ள நம்ம என்ன டாபிக், அதாவது இந்தியன் எகனாமி என்ன டைப், ஓகேவா, அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, ஓகேவா, அது ரிசோர்ஸ், அதாவது இந்தியா எக்கனாமியில என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது அதை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன்ல ரோடு, ரயில்வேஸ், ஓகேவா, டெலிபோனிக் கனெக்ஷன் எல்லாமே கம்யூனிகேஷன் வர பார்க்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியன் எக்கனாமி இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல எப்படி இருந்தது, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல எப்படி இருந்தது. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல நம்ம யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா, பிரிட்டிஷ். ஓகேவா? அவங்களோட ஒரு பாலிசி. அதுக்கப்புறம் அவங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா, ரயத்து வாரி, மஹல் வாரி. ஓகேவா? அதை ஹிஸ்டரியும் பார்ப்போம், இங்கேயும் பார்க்க போறோம். ஓகேவா? டாக்ஸ் கலெக்ட் பண்றது. நெக்ஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருந்தது, அது ஜெனரல் டாபிக். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே இந்தியன் எக்கனாமில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் நேஷனல் இன்கம். ஓகேவா? இது கூட தான் ஜிடிபி, ஜிஎன்பி, ஓகேவா, என்என்பி அதெல்லாம் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அதுக்குரிய அடுத்த பாயிண்ட் என்னன்னா 5 இயர் பிளான்ஸ். ஓகே, எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல்லே படிச்சிருப்போம். 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டம், அதெல்லாம் சொல்லுவோம். ஓகேவா? அந்த 5 இயர் பிளான் இருக்கிற கிட்டத்தட்ட 12 5 இயர் பிளான் இருக்கும். ஓகேவா? 12 5 இயர் பிளான். இப்போதைக்கு இந்த 5 இயர் பிளான் வந்து அபாலிஷ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இருக்கிற எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் அனலைஸ். ஓகேவா? அது என்ன டைப் ஆஃப் மாடல் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த 5 இயர் பிளானை கரெக்டா பிளான் பண்ணி கொடுக்கிறதுக்கும் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்கீம்ஸையும் பிளான் பண்ணி கொடுக்கறதா கொண்டு வந்ததான் பிளானிங் கமிஷன். ஓகேவா? ஆனா இப்போதைக்கு இது இல்லை, இதை அபாலிஷ் பண்ணி இதை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்ததா என்னது, நீதி ஆயோக். நீதி ஆயோக் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே, ஆயோக் மீன்ஸ் ஒரு அமைப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. நமக்கே தெரியும் இந்தியாவுக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. அப்போ இந்தியாவுக்கு எங்க இருந்தெல்லாம் சோர்சஸ் வரப்போகுது. ஓகேவா? உங்களுக்கே தெரியும் 2 டைப்ஸ், டாக்ஸ், நான் டாக்ஸ் ரெவன்யூ. ஓகேவா? டாக்ஸ் ரெவன்யூல டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு. ஓகே, டைரக்ட் டாக்ஸ் நம்ம பே பண்ற இன்கம் டாக்ஸ் தான் வரப்போகுது. இன்டைரக்ட் டாக்ஸ்ல நம்ம பே பண்ற ஜிஎஸ்டி தான் வரப்போகுது. ஓகேவா? நான் டாக்ஸ் ரெவன்யூனா தெரியும், கவர்மெண்டே வந்து ஒரு சில பிஎஸ்யூஸ் தான் நடத்துறாங்க, பப்ளிக் செக்டார் யூனியன்ஸ், எல்ஐசி, பேங்கிங், ஓகே தான் நடத்துறாங்க. அதுல இருந்து வர ப்ராஃபிட்டும் எதுக்கு தான், சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ தான். ஓகேவா? இது ஃபுல்லா டாபிக். நெக்ஸ்ட் ஆர்பிஐ. ஓகேவா? அதாவது சிலபஸ்ல ஆர்பிஐங்கிற ஒரு டேம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, பேங்கிங்கிற டேம் இல்லை. ஓகேவா? ஆனா பேங்கிங்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வர தான் போகுது. ஓகேவா? அதனால ஆர்பிஐல நம்ம பேங்கிங் பார்க்க போறோம். இந்தியன் ஹிஸ்டரியில பேங்கிங் வந்து எப்படி டெவலப் ஆனது. ஓகேவா? நெக்ஸ்ட் பேங்கிங் டேர்ம்ஸ். ஓகேவா? பேங்கிங் என்ன டேர்ம்ஸ் தான் இருக்கு, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஓகே, எல்லா டேர்ம்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆர்பிஐ எப்படி எவால்வ் ஆனது. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்போ ஆர்பிஐ வந்தது, ஓகே, அதுக்கப்புறம் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மாத்துனது, அதோட பிரான்ச்சஸ் எல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் பாலிசி. ஓகேவா? ஃபிஸ்கல் பாலிசில நம்ம பார்க்க போறது வந்து இந்தியாவோட பப்ளிக் டெப்ட். ஓகேவா? பப்ளிக் டெப்ட், பட்ஜெட், இத பத்தி பார்க்க போறதா ஃபிஸ்கல் பாலிசி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இந்தியாவில் இருக்கிற சோர்ஸ், அதாவது ரெவென்யூ சோர்ஸ், கலெக்ட் பண்ண ரெவென்யூ சோர்ஸை எப்படி ஸ்டேட்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எப்படி ஈக்குவலா, அதாவது ஷேர் பண்ண, ஈக்குவல் கிடையாது, ஷேர் பண்ணணும். ஓகேவா? அதை பத்தி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது என்னது, ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா? இதோட ஸ்ட்ரக்சர், இதோட அப்ஜெக்டிவ், ஓகேவா, இதுக்கு பொலிட்டிக்கல் அந்த டாபிக்ல இருந்து ஆர்டிகல்ஸ் இருக்கு, அதை இதுல ஓவர்லேப் வர பார்க்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் ஷேரிங். ஓகேவா? ஃபினான்ஸ் கமிஷன் ரிசோர்ஸ் ஷேர் பண்ண போது, ஓகேவா, அது சென்ட்ரலுக்கு என்ன ரிசோர்ஸ் இருக்குது, ஸ்டேட்டுக்கு என்ன ரிசோர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு சில இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியும், ஒரு சில இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியும். அதை பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி. ஓகேவா? எல்லா டாக்ஸஸ்ல பார்த்துக்கோங்க, டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா? இருக்கிற எல்லா இன்டைரக்ட், ஓவரால் எல்லா இன்டைரக்ட் டாக்ஸையும் கன்சியூம் பண்ணது என்னது, ஜிஎஸ்டி. ஓகே, புதுசா வந்து ஜிஎஸ்டி. ஓகேவா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகேவா? இந்த ஜிஎஸ்டில என்ன ஸ்லாப், ஓகே, அதோட ஸ்பெசிஃபிகேஷன், ஜிஎஸ்டில கவுன்சில்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? இவங்க தான் ஒரு மந்த்லி ஒரு மீட்டிங் போட்டு அதோட ஜிஎஸ்டி வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இது எல்லா பொருட்களுக்கும் இருக்குன்னா கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சோசியல் ப்ராப்ளம்ஸ். இந்தியாவில் என்னென்ன சோசியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேவா? எல்லா ப்ராப்ளம்ஸும் ஓவராலா ஐஎம்ஆர், எம்எம்ஆர், ஓகேவா, அப்புறம் பாப்புலேஷன், செக்ஸ் ரேஷியோ, சைல்டு மோர்டாலிட்டி இதெல்லாம் பார்க்குறோம். ஓகேவா? ஐஎம்ஆர்னா இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட், பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம். எம்எம்ஆர்னா மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். ஓகே, இதை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்கீம்ஸ், அதாவது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதாவது ஸ்கீம்ஸ்ல
என்ன இயர்ல லான்ச் பண்ணாங்க, அது முக்கியமானது. நெக்ஸ்ட் அதோட அப்ஜெக்டிவ் என்ன, டேட், அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அது என்ன மினிஸ்ட்ரி கீழே வருது. ஓகேவா, இததான் ஸ்கீம்ஸ்ல பார்க்கணும். வேற அதையும் தாண்டி அப்ப எல்லா ஸ்கீம்ஸையும் படிக்கணுமா, அது தேவையில்லை. ஓகேவா, ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற மெயினான ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் அதர் டாபிக்ஸ், அதாவது சிலபஸ்ல என்னதான் கொடுக்கலாட்டியும் கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து வரதுனால அதர் டாபிக்ஸ் கீழே இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். ஓகேவா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு எக்கனாமி. இந்த தமிழ்நாடு எக்கனாமி யூனிட் 9லயும் ஓவர்லாப் ஆனாலும் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இதுவும் படிக்கணும். ஓகேவா, தமிழ்நாடு எக்கனாமி, டிஎன் எக்கனாமி. ஓகேவா, இருக்கிற சிலபஸ்ல எக்கனாமிக்ஸ் சிலபஸ்ல இருந்தா ஒவ்வொரு வேர்ட்ஸ் எழுதி போட்டிருக்கேன். அதுக்கு இதையும் தாண்டி ஒரு சில சிலபஸ்லாம் இருக்குது, அதில் ஓரளவுக்கு அப்படி போய் டச் பண்ணிடலாம். ஓகேவா, இருக்கிற எல்லா சிலபஸ்க்கும் ஸ்கூல் புக்ஸே ஏனா. ஓகேவா, ஸ்கூல் புக்ஸ் அதுலயும் 11th 12th கம்பல்சரி ரீட் பண்ணிடணும். 10th 9th ஓகேவா, அதுவும் கம்பல்சரி தான். ஓகேவா, 11th 12th தான் ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸ் இருக்கும். 9th 10th இந்த ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா, இதுதான் ஸ்கூல் சிலபஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிலபஸ் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக்கே நேஷனல் இன்கம்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அதாவது சிலபஸ்க்குள்ள அதாவது எக்கனாமிக்ஸோட பேசிக் கான்செப்ட், அதாவது வாட் இஸ் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்குள்ள என்ன டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, ஜென்ரலா நம்ம ஒரு காமன் மேனுக்கு என்ன புரிஞ்சிருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம ஜென்ரலா நம்ம லெசன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் போயிடலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் எக்கனாமிக்ஸ், அதாவது சிம்பிள் டைம்ல வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்னா a study of goods and services produced and distributed and consumed in territory. Territory means Indian territory. நம்ம இந்தியன் எக்கனாமி படிக்கிறோம், இந்தியன் territory. ஓகேவா, ஸ்டடி ஆஃப் குட்ஸ். ஓகேவா, குட்ஸ்னா பண்டங்கள், அதாவது தமிழ்ல பண்டங்கள் சொல்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா, மொபைல் போன், இதெல்லாம் குட்ஸ். சர்வீஸ்னா ஒண்ணு இல்லை, நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா, ஹோட்டல் செக்டர் ஒரு சர்வீஸ். ஓகேவா, தென் ஒரு லாட்ஜ் புக் பண்ணி ரூம்ஸ் அவைலபிள் பண்றோமா, அது ஒரு சர்வீஸ். ஓகேவா, அப்போ குட்ஸ் அண்ட் சர்வீஸ், பண்டங்கள் மற்றும் சேவைகள், அதாவது பண்டங்கள் மற்றும் சேவைகளை பற்றி படிக்கிற படிப்பு தான் எக்கனாமிக்ஸ். ஓகேவா, அதை எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அதை எப்படி வந்து பீப்புள் வந்து கன்சியூம் பண்றாங்க. ஓகேவா, அதை எப்படி வந்து செலவழிக்கிறாங்க. ஓகேவா, இது இன் டெரிட்டரி, அதாவது இந்தியன் எக்கனாமி, இந்தியன் டெரிட்டரி பத்தி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் இது இந்த எக்கனாமிக்ஸ்குள்ளேயும் பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல். ஓகே, ஒரு சிங்கிள் பர்சன் இருக்காங்கன்னா, இப்ப நான் இருக்கிறேன்னா என்ன பத்தி படிக்கிறது ஒரு எக்கனாமிக்ஸ் தான். என்னோட எக்கனாமிக்கலா படிக்கிறது இண்டிவிஜுவலா. ஓகேவா, சயின்ஸ்னா ஒரு கார்பரேட் நிறுவனத்தை பத்தி படிக்கிறது, கவர்மெண்ட். ஓகேவா, ஸ்டேட் கவர்மெண்டோட எக்கனாமி பாக்குறோம், சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்கனாமி பாக்குறோம், ஒரு வில்லேஜோட எக்கனாமி நம்ம பாக்குறோம். ஓகேவா, அப்படின்னா பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல், பிரைம்ஸ் அண்ட் கவர்மெண்ட். ஓகேவா, இத பத்தி பாக்குறது ஜெனரல் எக்கனாமிக்ஸ். ஓகேவா, எக்கனாமியோட கேரக்டர் வைஸ் இது ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க. ஓகேவா, மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி. ஓகேவா, மைக்ரோ எக்கனாமினா நேம்லயே இருக்குது மைக்ரோ. ஓகேவா, இண்டிவிஜுவல் யூனிட். ஓகே, ஒரு சிங்கிள் பெர்சன். ஓகேவா, சிங்கிள் கம்பெனி. ஓகேவா, இத பத்தி மட்டும் ஸ்டடி பண்றது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டாபிக்ல வரப்போகுது. ஓகேவா, இதான் வந்து எக்கனாமிக் கேரக்டர் வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட். நெக்ஸ்ட் வந்து இது சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேவா, அதாவது மைக்ரோ ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா, ஆனா மேக்ரோங்கிறது ஒரு ஹோல் எக்கனாமி. ஓகேவா, இந்தியாவோட ஹோல் எக்கனாமி பத்தி படிக்கிறது. அதுக்குள்ள என்னலாம் வரும், அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, அப்புறம் பண வீக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஃப்ளேஷன். நேத்து வாங்கின பொருள் வந்து 10 ரூபாய், அதே இது இன்னொரு 2 வருஷம் கழிச்சு வாங்கினா அதே பொருள் 15 ரூபாய் இருக்கும். அது பேர் தான் இன்ஃப்ளேஷன். ஓகேவா, அதுக்கப்புறம் இது ஒரு லார்ஜ் கான்செப்ட். ஓகேவா, இது சிம்பிள் கான்செப்ட், இது ஒரு லார்ஜ் கான்செப்ட். ஓகே, இது கேரக்டர் வைஸ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமியோட growth வச்சு. ஓகேவா, அது எக்கனாமி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா growth ஆயிட்டு வந்தா அது பேரு டெவலப்டு எக்கனாமிக்ஸ். அதே இது growth ஆகாம ஒரு ஸ்டேபிளாவோ இல்லாட்டி அண்டர் டெவலப்பே இல்லாம இருந்தா அது பேரு அண்டர் டெவலப்டு எக்கனாமிக்ஸ். ஓகேவா, டெவலப்டு எக்கனாமிக்ஸ் நம்ம எல்லாரும் சொல்றோம். டெவலப்டு கண்ட்ரி எதுதான், யுஎஸ்ஏ. ஓகேவா, நெக்ஸ்ட் பிரான்ஸ் சொல்லுவோம். ஓகேவா, அப்போ இதெல்லாம் வந்து டெவலப்டு எக்கனாமிக்ஸ். ஓகேவா, அது ஏன் டெவலப்டு சொல்றோம், ஹை இன்கம். ஓகேவா, பிசிஐனா பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தலா வருமானம். ஓகே, இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு நபரும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா, அதையும் அதே இது அமெரிக்கா யுஎஸ்ஏவை கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது ஹை இன்கம் அண்ட் ஹை பெர் கேபிட்டா இன்கம், லோ பாவர்ட்டி. அதாவது அங்க பாவர்ட்டியோட நிலைமை வந்து பாவர்ட்டி இருக்கும், ஆனா அது லோ பாவர்ட்டி தான். இங்க வந்து பசியால இருக்கிற மாதிரி அங்க அந்த சிச்சுவேஷன் வராது. ஓகேவா, அதே இது ரிச்சுக்கும் புவருக்கும் இருக்கிற கேப் வந்து அங்க வந்து ஷார்ட்டா தான் இருக்கும். ஓகேவா, ஒரு டாப் ரிச் பர்சன் இருக்கிறாங்க, ஒரு புவர் பர்சன் இருக்காங்க, அவங்களோட கேப் வந்து ரொம்ப நேரோ தான். அதே இது அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் பாருங்க, இதெல்லாம் எக்ஸாம்பிள் எதை சொல்றாங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். ஓகேவா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்னா
சின்ன சின்ன கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது ஓகேவா அண்டர் டெவலப்டு அதாவது அங்க ரிசோர்ஸ் தான் இருக்கும் ஆனாலுமே அது டெவலப் ஆகாம இருக்கும் ஓகேவா அப்போ அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் சொல்லலாம் ஓகேவா அதுல வந்து ஏன் அது எதுக்கு எக்ஸாம்பிள்னா லோ இன்கம் ஓகேவா என்னதான் ரிசோர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இன்கம் வர போறது கிடையாது அதுக்கப்புறம் பெர் கேபிட்டா இன்கமும் லோ தான் ஓகேவா ஆனா ஹை பாவர்ட்டி அதே இது பாருங்க ரிசோர்ஸ் இருக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணி ஃபேக்டரி ஆரம்பிச்ச ஒரு பெர்சன் வந்து ரிச் ஆயிடுவாரு அது கீழே வேலை பார்க்குற எல்லாருமே புவரா தான் இருப்பாங்க அப்படின்னா அங்க ரிச்சுக்கும் புவரோட கேப் வந்து வைடனியா இருக்கும் ஓகேவா இது டெவலப்டு இது அன்டெவலப்டு ஓகேவா இது ரெண்டு கான்செப்ட் இல்லாம மூணாவதா ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது ஓகேவா அதை நம்ம எழுதல ஓகேவா டெவலப்பிங் நேஷன் சொல்லுவாங்க ஓகேவா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா ஓகேவா இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரி இல்ல ஹை இன்கமும் இல்ல ஹை பெர் கேபிட்டாவும் இல்ல அண்டர் டெவலப்டு அதாவது ரொம்ப அண்டர் டெவலப்டா லோ இன்கமும் லோ பெர் கேபிட்டா இன்கம் இல்ல அதே இது மிடில் சிச்சுவேஷன் இருக்குது ஓகே ஓரளவுக்கு டெவலப்பிங் நேஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நம்ம தான் வந்து வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆக போறோம் இந்த டேட்டா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஓகேவா அப்போ இந்தியாங்கிறது வந்து ஒரு டெவலப்பிங் நேஷன் இந்தியா சொல்லலாம் சைனா சொல்லலாம் ஓகேவா சைனா வந்து பெரிய கண்ட்ரியா இருந்தாலும் அதோட பாப்புலேஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது அது டெவலப்பிங் கண்ட்ரி தான் ஓகேவா இதெல்லாம் வந்து டெவலப்டு அன்டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஓகே எக்ஸாம்பிள் ஓகேவா நெக்ஸ்ட் மாடல் அதாவது எக்கனாமி வந்து டைப்ஸ் பார்த்தாச்சு அத மாடல் சொல்றாங்க ஓகேவா இப்போ இந்தியாவில ஃபாலோ பண்ற ஒரு எக்கனாமி மாடல் வேற ஓகேவா ரஷ்யால ஃபாலோ பண்ற எக்கனாமி மாடல் வேற ஓகேவா கியூபால ஃபாலோ பண்ற எக்கனாமி வேற யூஎஸ்ஏல ஃபாலோ பண்ற எக்கனாமி வேற ஓகேவா அததான் மாடல் வைஸ் பிரிக்கிறாங்க ஓகேவா ஸ்டேட் மாடல் அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்டேட் தான் செய்வாங்க ஓகே ஒரு எக்கனாமிக் சிச்சுவேஷன் ஏதாவது பண்ணனா இப்போ ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும் அதை யார் தான் பண்ணுவா ஸ்டேட் தான் பண்ணுவாங்க ஓகே அதாவது பிரைவேட் என்டிட்டி யாருமே அதை பண்ண போறது ஓகேவா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பண்ண போறோம் எக்கனாமிக் ரிலேட்டடா ஓகேவா இது வந்து என்ன மாடல் ஸ்டேட் மாடல் ஓகேவா இது வந்து நம்ம பிரீஃபா பார்ப்போம் நெக்ஸ்ட் அடுத்து மார்க்கெட் மாடல்னா எல்லாமே மார்க்கெட் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் ஐ மீன் அதாவது பிரைவேட் தான் ஓகேவா சந்தை தான் இதை வந்து கொண்டு போறது பிரைவேட் என்டிட்டி ரிசோர்ஸ் எல்லாமே பிரைவேட் ஃபேக்டரி எல்லாமே பிரைவேட் ஓகேவா எல்லா டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பிரைவேட் தான் வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் மிக்ஸ்டு ஓகேவா இது தனியா பார்ப்போம் ஓகே மிக்ஸ்டு மீன்ஸ் ஸ்டேட்டும் இருக்கும் அதே டைம்ல பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கும் ஓகேவா ரெண்டுமே பேரலல் ரன் ஆயிட்டு இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஒரு ரெகுலேஷன் மட்டும் பண்ணுவோம் ஓகேவா இதை நம்ம பிரீஃபா பார்ப்போம் அதாவது நம்ம பார்த்தோம் மாடல்ஸ் ஓகேவா மாடல்ஸ்ல ஸ்டேட் மாடல் மார்க்கெட் மாடல் மிக்ஸ்டு மாடல் ஓகேவா இப்போ இந்த மூணு மாடலையும் ஜஸ்ட் ஒரு பிரீஃபா ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மாடல்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சோசியலிஸ்ட் மாடல் ஓகேவா எல்லாமே கவர்மெண்ட் தான் ரன் பண்றது கவர்மெண்ட் டு ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஓகேவா எல்லா ஆக்டிவிட்டிஸும் பஸ்ஸஸா இருந்தாலும் சரி ட்ரெயினா இருந்தாலும் சரி ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றதும் சரி எல்லாமே வந்து ஸ்டேட் தான் அதாவது கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் இருக்குதோ அதுதான் எல்லாத்தையும் செய்யறது ஓகேவா அப்போ எல்லா ப்ராஃபிட் அதாவது அவங்க ப்ராஃபிட்டும் கவர்மெண்ட் தான் செய்ய போது எல்லா சர்வீஸும் கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்றாங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா கியூபா அண்ட் யூஎஸ்ஆர் ஓகேவா இப்போ வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து ஃபாலோ பண்றது இல்லை ஓகேவா யூஎஸ்எஸ்ஆர் வந்துன்னா ரஷ்யா ஓல்டு ரஷ்யா தான் யூஎஸ்எஸ்ஆர் ஓகேவா இப்போ வந்து ரஷ்யா வந்து அப்படியே வேற மாதிரி அவங்களுமே வந்து மிக்ஸ்ட் எக்கனாமி மாதிரி மாறி ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஒரு காலத்துல யூஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது தான் அவங்க ஸ்டேட் மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கியூபா மட்டும் இங்க இப்போ ஓரளவுக்கு ஒரு சோசியலிஸ்ட் மாடல் வந்து ஃபாலோ பண்றாங்க ஓகேவா எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸும் கவர்மெண்ட் தான் பண்ணணும் ஃபேக்டரியா இருந்தாலும் சரி ரோடு ஓகேவா இப்போ நம்ம இப்போ இந்தியாவிலனா ரோடு எல்லாமே பிரைவேட் போடுறாங்க கவர்மெண்ட் ரன் பண்றாங்க ஓகேவா ஆனா இங்க எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸுமே கவர்மெண்ட் தான் ரன் பண்ணும் ஓகேவா நெக்ஸ்ட் மார்க்கெட் மாடல் ஓகேவா இதுல வந்து இங்க எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் செய்யறாங்களோ இங்க வந்து மார்க்கெட் தான் எல்லா திங்ஸையும் பண்ண போறாங்க ஓகேவா மார்க்கெட் மீன்ஸ் ஒரு பிரைவேட் என்டிட்டி ஓகேவா இந்த இடத்துல ஒரு மைன் செய்ய போறாங்களா மைன் வந்து தோண்ட போறாங்களா அப்ப யார் தான் செய்யணும் மார்க்கெட் மீன்ஸ் சந்தை அதாவது ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி பண்ணா போதும் ஓகேவா ரோடு போடணுமா ஒரு பிரைவேட் கம்பெனி போட்டா போதும் ஓகேவா அப்போ ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும் பிரைவேட் கம்பெனி பஸ்ஸஸா பிரைவேட் கம்பெனி எல்லாமே பிரைவேட் கம்பெனி கவர்மெண்ட் வந்து இதை தலையிடவே மாட்டாங்க கவர்மெண்ட் அப்ப என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஜஸ்ட் டாக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க பீப்புளுக்கு வெல்ஃபேர் பண்ணணுமா அதை மட்டும் தான் செய்வாங்க ஓகேவா அப்போ ரிமைனிங் இருக்க எல்லா எக்கனாமியும் யார் தான் பார்த்துக்கோ மார்க்கெட் அதாவது பிரைவேட் என்டிட்டி எல்லாருமே பிரைவேட் தான் பார்த்துக்குவோம் ஓகேவா அப்போ பிரைவேட் ஆட்டோமேட்டிக் எதுதான் மெயின் பண்ணுவாங்க ப்ராஃபிட் மோட்டிவ் அப்பனா ஸ்டேட் மாடல் என்ன செய்வாங்க அவங்க சர்வீஸ் மோட்டிவ் ஓகேவா அப்போ அதான் பீப்புளுக்கு சேவை செய்யணும் அந்த மாதிரி கொண்டு வரதுதான் வந்து சர்வீஸ் அது சோசியலிஸ்ட் மாடல் ஓகேவா இது பார்க்க நல்லா இருந்தாலும் பீப்புள் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஓகேவா இதுதான் அக்செப்ட் பண்றாங்க ஓகேவா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி கேள்விப்பட்டிருக்கோம் ஓகேவா முதலாளித்துவம்னு சொல்லுவோம் ஓகேவா அதாவது எல்லாமே முதலாளிகளால் தீர்மானிக்கப்பட்டது ஓகே தொழிலாளிக்கு அங்க வந்து மினிமலா தான் இடம் இருக்க போகுது ஓகேவா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அதோட மார்க்கெட் வில் கண்ட்ரோல் எவ்ரிதிங் ஓகேவா எல்லாத்தையும் மார்க்கெட் தான் பிரைவேட் என்டிட்டி தான் எல்லாமே பார்க்க போகுது ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பியூர்லி இது ப்ராஃபிட் மோட்டிவ் தான் ஓகேவா பீப்புளுக்கு வெல்ஃபேர் பண்ணணும் ஓகேவா அதாவது பஸ் போகுதுன்னா பஸ்ஸோட டிக்கெட் ஃபேரை வந்து அதிகப்படுத்தணுமா அதிகம் தான் படுத்துவாங்க ஏன்னா இவங்க வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் தான் ஓகேவா
கவர்மெண்ட் பஸ்னா சரி இப்போ பீப்புளுக்காக மேபி கம்மி பண்ணலாமே தவிர இங்க வந்து அப்படி கிடையாது. ஓகேவா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ தான். ஓகேவா? யூஎஸ்ஏ, பிரான்ஸ், இப்போ எல்லா கண்ட்ரீஸும் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி நோக்கி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் மிக்ஸ்டு மாடல். ஓகேவா? மிக்ஸ்டு மாடல்னா நேம்ல இருக்குது, ஸ்டேட்டையும் மார்க்கெட் எக்கனாமி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதா மிக்ஸ்டு மாடல். ஓகேவா? அதாவது இந்த எக்கனாமி கியூபா, யுஎஸ்ஆர் இருக்கிற கண்ட்ரிக்கு மட்டும் தான் சூட் ஆகுமே தவிர நம்மள மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு தான் சூட் ஆகாது. ஓகேவா? அதனால மிக்ஸ்டு மாடல் இதை கொண்டு வந்தது இந்தியாவுக்கு இதை அக்செப்ட் பண்ணது யாருன்னா நேரு தான் அக்செப்ட் பண்ணாரு. ஓகேவா? நேரு தான் சொன்னது மிக்ஸ்டு மாடல் ஆஃப் எக்கனாமி, மிக்ஸ்டு மாடல் ஆஃப் எக்கனாமி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டேட்டும் சம் ஃபங்க்ஷன் செஞ்சுக்கலாம். ஓகேவா? மார்க்கெட்டும் சம் ஃபங்க்ஷன் செஞ்சிருக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ ரயில்வே யார்கிட்ட மட்டும் தான் இருக்குது, ஸ்டேட் கிட்ட மட்டும் தான். அதாவது ஸ்டேட் மீன்ஸ் இங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ. ஸ்டேட்னா ஒரு கவர்மெண்ட் தான். ஓகேவா? அப்போ ஸ்டேட் ரயில்வேஸ் டாபிக் வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஒரு சில ட்ரெயின் வேணா பிரைவேட்டா இருக்கலாம். ஓகேவா? ஆனா பியூர்லி கவர்மெண்ட் ரன் பண்ணுது. ஓகேவா? மீதியில தான் பாருங்க மார்க்கெட். ஓகே, ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஏதாவது ஒரு பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா யார் பண்ணிக்கலாம்? மார்க்கெட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஸ்டேட்டும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம், அதே டைம் அதே ஃபங்க்ஷனை மார்க்கெட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே நேரத்தில் அப்ப இவங்க என்ன செய்வாங்க? ப்ராஃபிட் ஃபார் பிரைவேட். ஓகேவா? பிரைவேட் ஃபுல்லா ப்ராஃபிட் நோக்கி போவாங்க, சர்வீஸ் ஃபார் ஸ்டேட். அதாவது இப்போ ரயில்வேங்கிறது ஒரு சர்வீஸ் தான். ஓகேவா? அதாவது மாஸ் பீப்புள், ஓகே, நிறைய பீப்புள் வந்து டிராவல் பண்ணணும். ஓகேவா? அது கண்டிப்பா என்ன வேணும்? ரயில்வே வேணும். இது வந்து பிரைவேட் கிட்ட போயிடுச்சுன்னா டிக்கெட் ஃபேர் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? ஆனா நீட்டா இருக்கதே தவிர டிக்கெட் ஃபேர் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? லோ கிளாஸ் பீப்புள் வந்து ட்ரெயின் அதிகமா யூஸ் பண்றதால இப்போதைக்கு பிரைவேட் ட்ரெயின் அதிகமா இல்லை. ஓகேவா? இப்போ சர்வீஸ் பண்ற விதத்துல தான் எங்க தான் ஸ்டேட் தான் வரப்போறோம். ஓகேவா? அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? இதுல ஸ்டேட் இருக்குது, மார்க்கெட் இருக்குது. ஓகேவா? ஸ்டேட்டும் இருக்குது, மார்க்கெட் இருக்குது. அப்போ ரெண்டுமே பேரலா ரன் பண்ணிருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டேட்ல ரன் பண்ற சிம் தான் என்னது? பிஎஸ்என்எல். ஓகேவா? டெலிகம்யூனிகேஷன் பிஎஸ்என்எல். ஓகேவா? மார்க்கெட் ரன் பண்ணது ஜியோ, வோடாஃபோன், ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து என்னனாலும் பண்ணலாம். ஜியோ, வோடாஃபோன் வந்து என்னனாலும் பண்ணிக்கலாமா? அப்படி கிடையாது. ஓகேவா? கவர்மெண்ட் வில் ரெகுலேட். ஓகேவா? கவர்மெண்ட் வந்து பிஎஸ்என்எல் அந்த டெலிகம்யூனிகேஷன் வச்சிருக்க போறாங்க, மார்க்கெட்டும் அது பாட்டுக்கு ஜியோ, வோடாஃபோன் நிறைய சர்வீஸ் இருக்கு. அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாமா? அப்படி கிடையாது. ஓகேவா? இங்க தான் வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மார்க்கெட் தான் ட்ரிவன் பண்ணிருக்கோம். ஆனா இங்க வந்து அந்த சர்வீஸை தான் ரெகுலேட் பண்ணதுக்கு ஒரு நிறுவனம் வச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? ட்ராய். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா? ட்ராய். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நிறுவனத்தை வச்சு அதாவது ஜியோ, வோடாஃபோன் அந்த மாதிரி சர்வீஸ் தான் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படின்னா இங்க வந்து ஸ்டேட் வில் ரெகுலேட் ஒன்லி. ஓகேவா? அதாவது பிரைவேட் வந்து ஓவரா மோனோபோலி ஆயிடக்கூடாது, பீப்புளை வந்து ஓவரா ஃபேர் விதிக்கூடாதுக்காக ஸ்டேட் வந்து கண்டிப்பா ரெகுலேட் பண்ணுவாங்க தவிர ஸ்டேட் பியூர்லி எல்லாமே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸ்டேட் ரன் பண்ணுவாங்க, சென்ட்ரல் அதாவது பிரைவேட் என்டிட்டி பண்ணுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா தான். ஓகேவா? இந்தியாவில் இருக்க எல்லா எக்ஸாம்பிளும் மிக்ஸ்ட் எக்கனாமிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா தான். இப்போ லாட் ஆஃப் கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரீஸுமே மிக்ஸ்ட் எக்கனாமி மாடல் வந்துட்டாங்க. ஓகே, ஒரு காலத்துல நிறைய கண்ட்ரிஸ், சைனா, யுஎஸ்ஆர், ஓகேவா, கியூபாலாம் ஸ்டேட் மாடல் இருந்தது. ஓகேவா? இப்போ எல்லாருமே பியூர்லி கேபிட்டலிஸ்ட் போகாம மிக்ஸ்ட் மாடலுக்கு வந்த ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இதோட வந்து மாடல் முடிஞ்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்கனாமிங்கிற டாபிக் உள்ள செக்டார்ஸ். ஓகேவா? அதாவது இருக்கிற ஒவ்வொரு இதையும் நம்ம மூணா செட் பண்றாங்க. ஓகேவா? பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், ட்ரெஷரி செக்டார். ஓகேவா? இப்போ இந்த பிரைமரி செக்டார்னா என்ன, அதை பத்தி பார்க்குறோம். அடுத்து செகண்டரி, அடுத்து ட்ரெஷரி. ஓகே, அதை பத்தி பிரீஃபா பார்த்துக்கலாம். ஓகே, அதாவது எக்கனாமிக்ஸ்குள்ள என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது அதை பார்த்துருந்தோம். இப்போ அதை வந்து லைட்டா பிரீஃபா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டார்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ்ல இருந்து டைரக்டா ஒரு கன்சியூம் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்து நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணா அதுதான் வந்து அது என்ன எதுக்குள்ள வர போகுதுன்னா பிரைமரி செக்டார்ஸ்க்குள்ள வர போகுது. ஓகேவா? பிரைமரி செக்டார்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் எதுனாலும் இருக்கலாம். ஓகேவா? அது ஃபிஷ்ஷா இருக்கலாம், ஒரு ப்ராடக்டா இருக்கலாம். அதாவது பூமியில இருந்து விளையிறது தான் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? அதாவது எர்த்ல இருந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் ஆகுறது தான் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? அப்போ அது டைரக்டா ஒரு ரிசோர்ஸ்ல இருந்து நமக்கு அதை நம்ம வித்தா அது நம்ம ப்ராடக்டா வந்து நமக்கு விற்க போறாங்க. ஓகேவா? அப்போ அதுல இருந்து நமக்கு ரிசோர்ஸ் கிடைக்குது. ஓகே, அப்போ அக்ரிகல்ச்சர் வந்து பிரைமரி செக்டர். ஓகேவா? அதாவது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரிசோர்ஸ்ல இருந்து நம்ம டைரக்டா அதை வந்து மணியா மேக் பண்ண முடியும். ஓகேவா? அப்பனா அது என்னது? அக்ரிகல்ச்சர். ஓகேவா? அப்போ அக்ரிகல்ச்சர் வந்து டைரக்டா ரிசோர்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட்ரி. ஓகேவா? ஃபாரஸ்ட்ரியில என்னதான் பண்றோம்? உட்ஸை தான் கட் பண்ணி நம்ம உட்ஸை தான் சேல் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ட்ரீ தான் சேல் பண்றாங்க. ஓகேவா? அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி ஒரு பிரைமரி செக்டார் தான் வரப்போகுது. அடுத்து ஃபிஷிங். ஓகேவா? ஃபிஷிங் மீன்ஸ் நம்ம மீன் பிடிக்கிறது. ஓகேவா? மீன்லேயே நிறைய இறால் அது இதுன்னு இருக்குது. ஓகேவா? எல்லா டைப் ஆஃப் ஃபிஷிங் அதுல இருந்து நம்ம டைரக்டா அதுல இருந்து நம்ம மணி மேக் பண்றோம். ஓகேவா? இதே மாதிரி மைனிங். ஓகேவா? மினரல்ஸ் எல்லாம் தோண்டி எடுக்கிறது எல்லாமே இதுக்குள்ள தான் வரப்போகுது, பிரைமரி செக்டர் தான் வருது. பெஸ்ட் எக்ஸாம்பிள், பெஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னா ரிசோர்ஸ் இருந்து டைரக்டா மணி மேக் பண்றது தான் பிரைமரி செக்டர். ஓகேவா? பிரைமரி செக்டர் ஈஸி தான். நெக்ஸ்ட் செகண்டரி செக்டர். இங்க பாருங்க,
இது எல்லாமே ஒரு ரிசோர்ஸ்ல இருந்து எடுக்கிறது ஓகேவா, ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி தான் ஓகேவா. அந்த ரா மெட்டீரியலை வச்சு நம்ம அதை வந்து ஒரு ஃபினிஷ்டு குட்ஸா மேக் பண்றோம் ஓகேவா. பாருங்க, கன்வெர்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் டு ஃபினிஷ்டு குட்ஸ். இதுதான் என்னது செகண்டரி செக்டார் ஓகேவா. ஆல் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஓகேவா. அதாவது எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட்ரியில இருந்து டிம்பர் எடுக்கிறாங்க ஓகே, உட்ஸை தான் கலெக்ட் பண்றாங்க. உட்ஸை தான் கலெக்ட் பண்ணி அதை கரெக்டா அதுக்குரிய சேஃப் கலெக்ட் பண்ணி ஓகேவா, அதுக்கு எல்லாம் லாக் எல்லாம் கிரியேட் பண்ணி அதை என்ன மாத்துறாங்க, டோரா மாத்துறாங்க. அப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் ஓகேவா. அப்போ டிம்பர் எடுக்கிறது பிரைமரி செக்டார், அதை ஃபினிஷ்டு குட்ஸா மாத்துறது என்னது செகண்டரி செக்டார் ஓகேவா. ஒரு 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 டேபிள், அதாவது ஒரு டிம்பர் எடுக்கிறாங்க, அதை சேஃபா சேஞ்ச் பண்ணா செகண்டரி செக்டார் ஓகேவா. அதே மாதிரி ஆல் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஓகேவா. அதாவது அயன் வந்து மினரல் மைனிங் பண்ணி அயன் எடுக்கிறாங்க. அந்த அயன் வந்து ஒரு ப்ராடக்டா ஓகேவா, ஒரு போல்டோ ஒரு நட் போல்ட் ஏதாவது அந்த ப்ராடக்டா மேக் பண்றதா என்னது மேனுஃபேக்சரிங் யூனிட் ஓகேவா. அப்ப எல்லா மேனுஃபேக்சரிங் பெஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னா converts raw material to finished goods ஓகேவா. ஒரு ரா மெட்டீரியல் இருக்கிற குட்ஸை அத finished goods, அதாவது people யூஸ் பண்ணதுக்குரிய குட்ஸா சேஞ்ச் பண்ணதா என்னது செகண்டரி செக்டார் ஓகேவா. நெக்ஸ்ட் ட்ரெஸரி செக்டார் ஓகேவா. ட்ரெஸரி செக்டார்ல ஒண்ணு இல்ல ஓகேவா, அந்த ரெண்டுமே இல்லாத ட்ரெஸரி செக்டார் ஓகே. ஒரு சர்வீஸா ப்ரொவைட் பண்றேன் ஓகேவா. நான் இருக்கிறேன் ஓகேவா, நான் வந்து ஒரு ஹோட்டல் தேவலா இருக்குன்னா நான் வந்து ஒரு சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்றேன். நான் எதையும் மேனுஃபேக்சரிங் பண்ணல ஓகேவா, எதையும் நான் சேலும் பண்ணல ஓகேவா. அப்ப இது என்னது சர்வீஸ் செக்டர். ட்ரெஸரினா சர்வீஸ் செக்டார் தான், சர்வீஸ் ரிலேட்டட் ஓகேவா. ஐடி சர்வீஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐடி சர்வீஸ் தான் ஓகேவா. அதாவது இங்க இருந்துகிட்டு யூஎஸ்ல இருக்கிற பீப்புளுக்கு சர்வீஸ் மட்டும் ப்ரொவைட் பண்றாங்க ஓகேவா. பிபிஓஸ் ஆல் கஸ்டமர் கேர்ஸ் ஓகேவா. ஒரு இருக்கிற நான் தான் இருக்கிறேன், எனக்கு என்னமாவது ப்ராப்ளம்னா நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்றேன் ஓகேவா. அப்போ அதை வந்து ஒரு சர்வீஸ் தான் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க ஓகேவா. அப்போ ஐடி சர்வீஸ் எல்லாமே ட்ரெஸரி செக்டார் ஓகேவா. நெக்ஸ்ட் பேங்கிங் ஓகேவா, பேங்கிங் போட்டுருக்கேன் பேங்கிங் ஓகேவா, BANKING ஓகேவா. பேங்கிங் ஓகே, பேங்கிங் என்ன பண்றாங்க, நம்மகிட்ட இருக்க காசு அவங்ககிட்ட பாதுகாப்பா வச்சிருக்காங்க, அதுக்கு இல்லாட்டி அதுக்கு பாதுகாப்பு வச்சுக்கிட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஓகேவா. அப்போ லோன் ப்ரொவைட் பண்றாங்க, எல்லாமே சர்வீஸ் ரிலேட்டட் தான் ஓகேவா. அப்போ எல்லாமே சர்வீஸ், அதாவது ஒரு கூட்ஸ், அதாவது இன்விசிபிளா இருக்கிற எல்லா இதுவுமே சர்வீஸ்க்கு வரப்போகுது ஓகேவா. இதெல்லாம் கூட்ஸ் தான் இருக்கும், இதெல்லாம் சர்வீஸ் ரிலேட்டட். இப்போ ட்ரெஸரி செக்டார் ஓகேவா. இப்போதைக்கு பேசிக் எக்கனாமிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் இன்கம் ஓகேவா. அதாவது ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்குள்ளேயே ஃபர்ஸ்ட் நமக்கு இதெல்லாம் ஜெனரல் டாபிக் தான் ஓகேவா. டாபிக் வைஸ் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் நம்ம போயிட்டு இருக்கோம் ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம ரீட் பண்ண போறது என்னன்னா நேஷனல் இன்கம் ஓகேவா. அதாவது ஒரு தேசிய வருமானம் சொல்றது ஓகேவா. ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் ஓகேவா. நம்மளே பார்ப்போம், ஒரு ஃபேமிலி இருக்குன்னா ஒரு ஃபேமிலியோட இன்கம் ஓகேவா. அண்ணன் வேலை செய்யறாங்க, தம்பி வேலை செய்யறாங்க, அக்கா வேலை செய்யறாங்க, அம்மா அப்பா 2 பேருமே வேலை செய்யறாங்க ஓகேவா. அப்போ எல்லாரோட இன்கமும் கால்குலேட் பண்றதா என்னது நேஷனல் இன்கம் ஓகே, அதாவது ஃபேமிலி இன்கம். அதே மாதிரி அந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம நேஷனல் இன்கம் பார்க்க போறோம் ஓகேவா. அப்போ நேஷனல் இன்கம் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா சைமன் குஸ்னெட்ஸ் ஓகேவா. அதாவது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து டைரக்டா கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் இருக்குது, ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது ஓகேவா. எல்லாமே நம்ம ஓரளவு கவர் பண்ணிடுவோம் ஓகேவா. இப்போ நேஷனல் இன்கம்னா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் ஓகேவா, சைமன் குஸ்னெட்ஸ் ஓகேவா, ஒரு வெஸ்டர்ன் பீப்புள் ஓகேவா. நெக்ஸ்ட் அப்போ நேஷனல் இன்கம் எதுக்கு தேவையில்லாம நம்ம இதை கால்குலேட் பண்ணணும் ஓகேவா. சிம்பிளா ஃபேமிலி இன்கம், லைக் ஃபேமிலி இன்கம் தான். நம்ம ஃபேமிலி இன்கம் நம்ம எதுக்காக கால்குலேட் பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பிளான் பண்ணலாம் ஓகேவா, பிளானிங் ஓகேவா. அப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் இயருக்கும் இப்போ எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கும் ஓகேவா. லாஸ்ட் இயர்ல நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணோம், இப்போ நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்றோம் ஓகேவா. அப்போ டெவலப்மெண்ட்டுக்காக பார்க்க போறது என்னது நேஷனல் இன்கம். நெக்ஸ்ட் கம்பேரிங் ஓகேவா. நான் ஏதாவது இந்த இந்தியாங்கிற கண்ட்ரி இவ்வளவு ஜிடிபி, அதாவது இவ்வளவு நேஷனல் இன்கம் வச்சிருக்காங்க, பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, அவங்கள விட இவங்க எவ்வளவு அதிகமா இருக்கிறாங்க கம்பேரிங் ஓகேவா. இந்த ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலி ஓகேவா கம்பேர் பண்ற மாதிரி கம்பேரிங்க்கு ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் சொல்றேன், பணவீக்கம் ஓகேவா. அதாவது லாஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 20 ரூபா இருந்ததுன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சோ 2 இயர்ஸ் கழிச்சோ அதோட ப்ராடக்டே மேபி 30 ரூபாய் 25 ரூபாய் இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்ந்திருக்கும் ஓகேவா. ஆனா சேம் ப்ராடக்ட் தான் ஓகேவா. அப்போ நேஷனல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்ஃப்ளேஷனும் பேரலா இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ இன்ஃப்ளேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா. இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிளானிங், எது சொன்ன ஃபர்ஸ்ட் ஒன்று தான் ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பிளான் பண்ண போறோம் ஓகேவா, எல்லாத்தையும் பாக்குறது கண்டிப்பா நேஷனல் கண்டிப்பா வேணும். அப்புறம் டாக்ஸ் ஜிடிபி ரேஷியோ, அதுக்கப்புறம் டெப்ட் ஜிடிபி ரேஷியோ, ஜிடிபி நம்ம அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அதாவது ஜிடிபினா இந்தியாவோட மொத்த இன்கம் தான் ஜிடிபி சொல்றோம், அந்த ஜிடிபியில எவ்வளவு டாக்ஸ் வந்து ஜிடிபியில வந்திருக்குது, அப்போ டாக்ஸ் ஜிடிபி ரேஷியோ அதை பார்க்க போறோம். இது எல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா நேஷனல் இன்கம் டாபிக் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. இப்போ இது நேஷனல் இன்கம் டாபிக்ல இருந்து நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் ஓகேவா. எல்லாம் பிளான் பண்ண முடியும், நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறோம், பட்ஜெட் எல்லாத்துக்குமே நேஷனல் இன்கம் கண்டிப்பா உதவும் ஓகேவா. நெக்ஸ்ட் அதாவது இந்தியா மாதிரி
ஒரு லார்ஜ் பாப்புலேஷன் ஓகேவா, அதுக்கப்புறம் ரொம்ப ஓரளவுக்கு அதர் கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் இல்லிட்ரேட் பீப்புள் இருக்கிறதுனாலையும் ஓகேவா, அதனால நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் தான் இருக்குது. ஓகே, அதனால இது வந்து நாட் அக்யூரேட், கரெக்டான ஒரு வேல்யூ வந்து கிடைக்காது. இருந்தாலும் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா ஓரளவுக்கு நியர் டு கொண்டு வந்துருவாங்க ஓகேவா. அதே இது யூஎஸ், பிரான்ஸ் இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்ல தான் வந்தீங்கன்னா அவங்க நேஷனல் இன்கம் வேற மெத்தட், இந்த 3 மெத்தட்ல நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றோம், அவங்க வேற மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேவா. அப்போ அவங்களோட இன்கம் மெத்தட் ஃபாலோ பண்ணா நம்ம வேற மெத்தட் யூஸ் பண்றோம், அதனால அவங்க வந்து கரெக்டா ஓரளவுக்கு அக்யூரேட்டா கொண்டு வந்துடுறாங்க ஓகே. நம்ம லார்ஜ் பாப்புலேஷன் ஓகேவா, அதோட நிறைய இல்லிட்ரேட் பீப்புள் இருக்காங்க, நம்ம பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் நிறைய பேஸ் பண்ணியிருக்காங்க ஓகே. அதனால நம்மளோட இன்கம் கால்குலேட் பண்றது வந்து நாட் பியூர்லி அக்யூரேட்டா இருக்காது ஓகேவா, அப்ராக்சிமேட்ல ஓகேவா. நெக்ஸ்ட் நேஷனல் இன்கம் ஓகேவா. இந்த நேஷனல் இன்கம் என்னென்ன டைப்ஸ், அதாவது என்னென்ன மெத்தட் எல்லாம் கால்குலேட் பண்ணலாம் ஓகேவா. நேஷனல் இன்கம்னா சொல்லிட்டேன், தேசிய வருமானம் ஓகேவா. ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அது எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க ஓகேவா, எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க, அதை பத்தி பாக்குறதா நேஷனல் இன்கம். இந்த நேஷனல் இன்கம்ல என்ன டைப் ஓகேவா, அதாவது இப்ப நான் எங்க வீட்டுல இருக்காங்கன்னா பிசினஸ் பண்றாங்க, வேலைக்கும் போறாங்க அப்படின்னு நம்ம என்னதான், அதாவது பிசினஸ் பண்ணது எவ்வளவு ரெவன்யூ ஓகேவா, வேலைக்கு போனது எவ்வளவு ரெவன்யூ. அதே மாதிரி இந்தியாவோட நேஷனல் இன்கம் 3 டைப்ஸா கால்குலேட் பண்ணலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் மெத்தட் இன்கம் மெத்தட் ஓகேவா. இருக்கிற எல்லா பீப்புள் ஓகேவா, இந்தியாவில் இருக்க எல்லா பீப்புளும் எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க ஓகேவா. அப்புறம் பீப்புள் மட்டும் ஏர்ன் பண்ணா போதும், கம்பெனி ஏர்ன் பண்றாங்களா ப்ராஃபிட்ஸ் ஓகேவா. இப்போ கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க ஓகேவா. இப்போ கம்பெனி ஏர்ன் பண்ணா மட்டும் போதுமா. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் இருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு, கவர்மெண்ட் வெளிநாட்டுல இருந்து பணம் நிதியா வாங்குறாங்க, இல்லாட்டி கடனா வாங்குறாங்க ஓகேவா. அப்போ அவங்களெல்லாம் வச்சு அதெல்லாம் கால்குலேட் பண்றது இன்கம் மெத்தட், வருமான அடிப்படையில் கால்குலேட் பண்றதா என்னது இன்கம் மெத்தட் ஓகேவா. அப்போ இதெல்லாம் பியூர்லி இன்கம் தான் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, இன்னொரு மெத்தட் இருக்குது, அது என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ஓகேவா. நான் ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா நான் எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றேனோ அதுதான் என்னோட இன்கமா இருக்க போகுது ஓகேவா. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர்னா நான் ப்ராடக்டா வாங்குறது மட்டும் தானா கிடையாது ஓகேவா. எக்ஸ்பெண்டிச்சர் நான் ப்ராடக்டா வாங்குறது, நான் டாக்ஸ் பே பண்ணது ஓகேவா, நான் வந்து சேவிங்ஸ் பண்ணா அதுவுமே எக்ஸ்பெண்டிச்சர் தான் இருக்கும் ஓகேவா. அப்பனா எக்ஸ்பெண்டிச்சர் வச்சியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஓகேவா. அப்புறம் ப்ரொடக்ஷன் மெத்தட் ஓகேவா. ப்ரொடக்ஷன் மெத்தட்ல கால்குலேட் பண்ணலாம் எப்படின்னா, இப்போ இந்தியா மாதிரி எக்கனாமில பியூர்லி ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் பீப்புள் இருக்கிறாங்க ஓகேவா. இப்போ அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் பீப்புள் கிட்ட போயிட்டு அவங்களோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு பியூர்லி கரெக்டா சொல்ல தெரியுமா. ஏன்னா போன வருஷம் இவ்வளவு நிறைய அக்ரிகல்ச்சர் நிறைய விளைச்சல் பண்ணிருப்பாங்க, இந்த வருஷம் நிறைய ப்ரொடக்ஷன் இல்லாம கம்மியா பண்ணிருப்பாங்க. அப்போ போன வருஷம் அதிகமா இருக்கும், இந்த வருஷம் ரேட் கம்மியா இருக்கும். அப்போ அவங்களுக்கு கரெக்டான ஒரு இன்கம் கிடைக்காது ஓகேவா. அதே மாதிரி ஃபேக்டரிஸ்லயும் அதே மாதிரி தான் ஓகே, கரெக்டான இன்கம் தெரியாது. ஆனா ப்ரொடக்ஷன் மெத்தட்ல எவ்வளவு அக்ரிகல்ச்சர், அதாவது இவ்வளவு ஏக்கர் இருக்குன்னா அவங்க இவ்வளவு விளைச்சிருப்பாங்க, கண்டிப்பா ப்ரொடக்ஷன்ல கண்டுபிடிச்சிருந்தா. ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னா அதுல இவ்வளவு மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க, அப்ப அதுல இருந்து ப்ரொடக்ஷன் அனுப்பிச்சிடலாம் ஓகேவா. அப்போ 3 டைப்ஸ்ல நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. எக்கனாமிக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா எல்லா 3 மெத்தட் அதாவது வேர்ல்டுக்கு எல்லா கண்ட்ரீஸுமே நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த 3 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம் ஓகேவா. இப்போ இந்தியா பாத்துக்கிட்டீங்கன்னா 2 மெத்தட் ஃபாலோ பண்றாங்க ஓகேவா. இன்கம் மெத்தடும் ஃபாலோ பண்றாங்க, ப்ரொடக்ஷன் மெத்தடும் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேவா. ஃபேக்டரிஸ், அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாத்துக்குமே ப்ரொடக்ஷன் யூனிட் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் செக்டார் ஓகேவா, யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்ககிட்ட இருந்து இன்கம் டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து இன்கம் மெத்தடும் ஃபாலோ பண்றாங்க ஓகேவா. இது வந்து இந்தியால ஃபாலோ பண்றது. யுஎஸ்ஏ, பிரான்ஸ்ல தான் பியூர்லி அவங்க என்ன ஃபாலோ பண்ணிடுவாங்க, இன்கம் மெத்தடே ஃபாலோ பண்ணிடுவாங்க ஓகேவா. என்னதான் அங்க அக்ரிகல்ச்சரா இருந்தாலும் அங்க அதெல்லாம் வந்து கரெக்டான டேட்டா இருக்கு ஓகே. பீப்புள் எல்லாருமே ஒரு லிட்டரேட் ஓகேவா, எல்லாருக்குமே வந்து டாக்ஸ் சிஸ்டம் எல்லாமே தெரியும், அதனால அவங்க எல்லாருமே இன்கம் மெத்தட் ஃபாலோ பண்ணிடுவாங்க ஓகேவா. அதனால ஓரளவுக்கு அக்யூரேட்டா வந்தது. நம்ம இந்தியாவில இன்கம் மெத்தடும் ஃபாலோ பண்றாங்க, ப்ரொடக்ஷன் மெத்தடும் ஃபாலோ பண்றாங்க. ப்ரொடக்ஷன் ஒரு சில யூனிட்ஸ்க்கு, இன்கம் மெத்தட் ஒரு சில யூனிட்ஸ்க்கு ஃபாலோ பண்றோம் ஓகேவா. நெக்ஸ்ட் தான் எல்லா 3தையும் கால்குலேட் பண்ணாலும் எல்லாமே ஈக்குவலா தான் வரப்போகுது ஓகேவா. அதாவது இதுக்குன்னு செர்டைன் ஃபார்முலாஸ் இருக்குது, இந்த மெத்தட் கால்குலேட் பண்ண செர்டைன் ஃபார்முலாஸ் இருக்குது, இந்த மெத்தட் கால்குலேட் பண்ணதுக்கு செர்டைன் ஃபார்முலாஸ் இருக்குது. எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணாலுமே எல்லாமே ஈக்குவலா தான் வரப்போகுது ஓகேவா. அப்போ இதுல எந்த சிஸ்டம்னாலும் ஃபாலோ பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நம்ம இந்தியாவில் இன்கம் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபாலோ பண்றோம்.